அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறடிக்கு ஆசை சீரியலில் என்ன ப்ரோமோ நினச்சின்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த குட்டி பையன் கிருஷ்ணன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. கண்ணு கட்டெல்லாம் திறந்துறாங்க. கண்ணெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக முத்துவும் பில்லை கட்டிட்டு வந்துடுறாரு. ஆனால் ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் முத்துக்கிட்டக்கு ஏதோ ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹிணி அவங்க அம்மா பார்த்து கண் ஜாடையாக காமிச்சிட்டே இருக்காங்க. ஆமாப்பா இந்தப்பா ஹாஸ்பிட்டலுக்குரிய ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஐயோ அம்மா நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வைங்க, நான் பார்த்து கெட்டிக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மீனா வந்து அந்நேரம் சரின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது மீனா வந்து ரோஹிணியை பார்த்து கேட்குறாங்க, அவங்க பாட்டி வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லி மறைச்சிக்கிட்டே இருக்காங்களே. அவங்க பொண்ணு வந்து துபாயில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறாங்க. ஃபோன் போட்டோன்னா ஃபோன் போட மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. தெரியலையே மீனா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் ஹாஸ்பிட்டலில் வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு நான் பார்லர் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரோஹிணி எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே வீடை கட்டுறாங்க. வீட்டில் அவங்க மாமனார் வந்து வாக்கிங் கிளம்புறாங்க. ஆனால் மூத்து வந்துட்டு இப்போ வாக்கிங்க்கு போ, இந்த மாதிரி சட்டை போட போனக்கு நான் நல்லா ட்ராக் பண்ணிட்டு டிஷர்ட் மாதிரி வாங்கி தரேன், அதை போட்டுட்டு போ பண்ணி அப்படின்னு சொல்லி முத்து கலாய்ச்சிட்டு இருக்காரு. சரிடா அப்படிங்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க, என்னங்க அவன் தான் சொன்னான்னு சொல்லி நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு ஒரு காஃபி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் சொல்கிறாங்க. இந்த வந்துட்டு எத்தனை சொல்லி மீனாவும் காஃபி கொடுத்துட்றாங்க. அடுத்து மனோஜ் ரோஹிணி எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. முத்துவோட ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு, டே முத்து எப்படிடா இருக்கன்னு, நல்லா இருக்கேன்டா வாடா அப்படின்ட்டு அவர் உட்காந்து கூப்பிட்றாங்க. இந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்கம்மா, நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் யாவலே அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி முத்துவோட அம்மா சொல்கிறாங்க. முத்துவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே அண்ணனுக்கு கல்யாணம்டா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அதுக்காக தாண்டா பத்திரிக்கைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரிடா எல்லாம் நல்லா இருக்காங்களா வீட்டில் அப்படின்னு கேட்கும். நல்லா இருக்காங்க உடனே. மீனா அப்படின்னு முத்து கூப்பிட்றாங்க. அந்த வரேங்க அப்படின்ட்டு மீனா வந்துடுறாங்க. இதுதான் என் ஒய்ஃபு மீனா அப்படிங்கிறாங்க. வணக்கம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா பக்கத்தில் நிற்கிறாங்க. மீனா ஒரு காஃபி கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரின்னு போகும்போது, அதெல்லாம் வேண்டாம்மா, தண்ணி மட்டும் கொடுங்க போதும்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சரி நான் தண்ணி எட்டு வரேன்ட்டு உள்ளே போயிடுறாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்றாங்க. பேர்லாம் வாங்கி பார்க்குறாங்க. டே என்னடா வேறு பேர் போட்டிருக்கு, உங்கள் அண்ணன் தான் ஒரு ஹிந்தி வீட்டு பொண்ணெல்லாம் லவ் பண்ணிட்டு இருந்தாருன்னே. ஆமாடா, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, அது முடிஞ்சு போச்சு, பஞ்சாயத்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ மறக்கலையானே. ஆமாம் நான் தான் சின்ன வயசில் எல்லாத்துக்குமே நம்மளாம் பார்த்துருக்கோம்லடா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எங்கள் அம்மா அப்பா பார்த்த இதில் தாண்டா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு. ஐயோ அப்படியா, உங்கள் அண்ணனுக்கு இல்லை சம்மதமாடா அப்படிங்கிறாங்க. அதில் எங்கள் அண்ணன் சம்மதம் தாண்டா, அவன்கிட்ட கேட்டு தாண்டா பண்ணுறாங்கன்னு. டே உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும்போது எதுக்கு நீ உஷாராருடா, நீ எங்கிட்ட ஓடி போயிருடா, இல்லாட்டின்னா உங்கள் அண்ணன் ஓடி போயிடுவான், கடைசி அந்த பொண்ணை வந்து ஓன் தலையில் கட்டிடுவாங்க, அப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடா சொந்த அனுபவத்தில் பேசுகிறேன், நீ நல்லா கேட்டு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. மீனாக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அவர் பேசுகிறதுல ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. அப்படியே மனசில் ரொம்ப கஷ்டப்படுது. தண்ணி கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல நிற்கிறாங்க. அடுத்து சரிடா நான் இன்னும் மற்ற இடத்துக்குலாம் பத்திரிக்கை வைக்க போனால் நான் போகிறேன்ட்டு அவர் போயிடுறாரு. இவரும் பின்னாடி அவர் வழியை இப்போ போயிடுறாங்க. ஆனால் அவங்க மனோஜ் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா இவன் எப்போ பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் வர எல்லா இடத்துலையுமே டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அவன் ஒன்றும் டேமேஜ் பண்ணலை, அவன் நல்லா நோட் பண்ணிப்பார், யாரை டேமேஜ் பண்ணி யாரை குத்தி காட்டி பேசுகிறான்னு சொல்லி. ஒரு வருஷம் வாழ்க்கை நடந்த சொல்லி பெரிய ஆனிவர்சரிலாம் செலிப்ரேட் பண்ணி விழாலாம் கொண்டாடி கேக் கட் பண்ணாங்க. இதுதான் இது ஒரு வருஷத்தில் வாழ்ந்த வாழ்க்கையோட லட்சணம். என்னத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்துச்சோ, வாழ்க்கையே மோசமாக போச்சு, வாழ்க்கையே நரகமாகி போச்சு, நான் ஃப்ரெண்டுகிட்டே சொல்கிறீங்க. அப்போ இதுலேருந்து தெரியல அவன் எந்த இடத்துல இவளை ரொம்ப அந்தளவுக்கு பாசமாக லவ் பண்ணுறான் அப்படிங்கிறதுட்டு. மீனாக்கு இதெல்லாம் கேட்க இன்னும் ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்க. அடுத்து முத்து வந்துடுறாரு. வந்துட்டு மீனா நான் வந்து சவாரி கிளம்பணும், நான் சாப்பிட்றேன், எனக்கு வந்து தோசை ஊற்றி தரியா அப்படிங்கிறாங்க. தோசைலாம் ஊற்றலை அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இட்லி வச்சுருக்கேன், இட்லி எடுத்து வை அப்படிங்கிறாங்க. இட்லிலாம் வைக்கலன்னு அப்புறம் என்ன உடனே மாவு இல்லை அப்படிங்கிறாங்க. மாவு இல்லையா, ஆட்டலையா, சரி அப்போ உப்புமா போட்டு கொடு அப்படின்னே. உப்புமாலாம் போடலை, ரவை இல்லை அப்படிங்கிறாங்க. ரவை இல்லையா, ஏன் மீனா ஒரு மாதிரியாவே பேசுகிற, நீ ஒரு மாதிரி இருக்க, உன் மூஞ்செல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. என் மூஞ்சி இப்படி தான் இவ்வளோ தான் இருக்கும், என்னை பார்க்க பிடிக்கிறாட்டினா போங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு உனக்கு இப்போ அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க கேட்டது அவங்க அத்தை சொன்னதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்து ரோஹிணி மனோஜ் வராங்கம்மா, நான் வந்து ஒரு டீலரை பார்க்க போனோம், சாப்பாடெலாம் ரெடியாக, டிஃபன் எடுத்து வைமா நான் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காரு. இவங்க வந்து வெறும் பாத்திரத்தை தான் தூக்கி வச்சிருக்கா, டிஃபன் ஒன்றும் ரெடி பண்ணல, ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க மாமியாரும் பேசுகிறாங்க. என்னம்மா இவளுக்கு என்ன உடம்புக்கு எதுவும் சரியில்லாமல் இருக்கா, நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் மீனா என்னாச்சு, ஏன் சமைக்கல, இந்த டயத்துக்கு நீங்கள் எவையும் சமைச்சிருப்பீங்களானே. இன்றைக்கி சமைக்கலன்னு முன்ன கூட சொல்ல வேண்டியதானே, நாங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுருப்போம்ல சீக்கிரமாக கிளம்பி, இல்லை ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டிருப்போம்ல, ஏன் மீனா இப்படி தப்பு பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நான் தப்பு பண்ணேன்னா, நான் என்ன செஞ்சேன், நீங்கள் ஏதோ ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லி ஏதோ போட்டு குடிப்பீங்களா, அதை போட்டு குடிக்க வேண்டியதானே, ஃப்ரிட்ஜில் காய் இருக்குது, கிச்சன் இருக்குது, நீங்களே சமைச்சு சாப்பிட வேண்டியதானே, யார் வேண்டான்னு சொன்னன்ட்டு மீனை பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் முத்து கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னன்ட்டு இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. என்ன நீ வாய் ரொம்ப ஓவராக தான் பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் யாரையும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லி தடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி மீனாவும் பேசுகிறாங்க. கரெக்டாக ரவி ஸ்ருதி வந்துடுறாங்க. அவங்களும் கேட்கும்போது, அண்ணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் சமைக்கல ரவி அப்படிங்கிறாங்க. என்ன மீனா உங்களுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை ஸ்ருதி நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவள் நல்லா தான் இருக்கா, நம்மளே தான் நோயாளி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாவா அப்படின்னு சொல்லி இவங்க கோவத்தில் பேசுகிறாங்க. அவங்க மாமியார் வந்துட்டு, நான் என்னத்தை பண்ணேன், நீங்கள் சொன்னதை கேட்டுப்பா, நீங்கள் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அதுதான் சரியாக இருக்குமோன்னு சொல்லி எனக்கே தோணுச்சு, அதனால தான் நான் எதுவுமே சமையல் பண்ணலை
அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி மீனா அவங்க மாமியாரே முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அடுத்து அவங்கவுங்க போய் நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிக்கிறேன்னு மனோஜ் கிளம்பிடுறாரு. சுதீர் நாங்கள் போய் ஆர்டரில் ஆன் பண்ணிக்கிறோன்ட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்க மாமனார் அப்போ வரைக்கும் வரல. அவங்க அம்மாவும் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, எல்லோரும் சாப்பிடாம பட்னியாக போயிட்டாங்களா, ரொம்ப குழுன்னு இருக்குமே உன் மனசு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்களும் போயிடுறாங்க. என்ன மீனா என்னாச்சு, அம்மா என்ன தான் சொன்னாங்க அப்படின்னுக்கப்புறம் சொல்கிறாங்க. ஒரு வருஷமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்களா, என் கூட பிடிக்காம தான் வாழ்க்கை நடத்துனீங்களா, நம்ம 2 பேரும் வந்து அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லையா, இதை தான் உங்கள் அம்மா சொன்னாங்க, நீங்களும் அப்படி தானே பேசுனீங்க உங்கள் ஃப்ரெண்டு கிட்டக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பேசுனேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே விளையாட்டு தானே, நம்ம 2 பேரும் இன்னும் அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா இப்போ தேவையில்லாமல் நீ பேசுகிற, நான் அப்படி உன சொன்னேன் என்ன அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படி தானே பேசுனீங்க, நீ தேவையில்லாமல் பேசுகிற மாமா மீனா, நீ ரொம்ப கோவப்படுற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் கோவப்படலையே, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்போ சலிப்பாக போச்சு, என்ன பிடிக்காமல் போச்சு, என்ன பிடிக்கல உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு சவாரி இருக்குது, வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், நீ தேவையில்லாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிறாரு. கிச்சன்லேயும் இவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, இவங்க சொன்னதை யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குமா அப்படின்னு கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் போடுறாங்க. என்ன மீனா என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நான் மீனா வந்து பச்சை தண்ணியில் குளிக்காத, சுடு தண்ணி வச்சு குளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் அது ஒன்று தான் கேடுன்னு சொல்லி மீனை வந்து ரொம்ப செழிப்பாக பேசுகிறாங்க. சரி மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னு, ஆமாம் அவர் போயிருக்காரு, வேலைக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஏன் நான் இப்படி பேசுகிறேன், என்னாச்சு உனக்கும் மாப்பிள்ளைக்கு எதுவும் சண்டையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பேசாமல் மீனை ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இதை அவங்க தங்கச்சி பார்க்குறாங்க. என்னம்மாச்சு என்ன அப்படிங்கிறாங்க. மீன் அந்த மாதிரி நடி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணி வச்சிட்டா, ஒருவேளை மாப்பிள்ளைக்கு அவளுக்கும் சண்டையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமாங்க. அவங்க தம்பின்னு சொல்கிறான். ஆமாம் வேறு என்ன சண்டை போது அவங்க மாமியார் திட்டிருக்கும், அப்படி இல்லாட்டினா திட்டினா கூட அக்கா ஏதாவது பொறுமை தள்ளிடும், அவள் சைலண்ட்டாக இருக்கா அப்படின்னா இந்த ஆள் தான் ஏதோ செஞ்சிருக்காரு, குடிச்சிட்டு ஏதாவது பண்ணியிருப்பாரு, அதனால் அக்கா கோவமாக இருப்பா அப்படிங்கிறாங்க. நீ தேவையில்லாம மாமா பற்றி பேசாதடா அப்படிங்கிறாங்க தங்கச்சி.